எங்கடா இருக்க? ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு நான் உங்கள் இது விஜய் ஸ்பைடி. அது என்னடா விஜய் ஸ்பைடி மாஸ்க் போட்டதுனால அப்படின்ட்டு அப்படியெல்லாம் இல்லைங்க. இது என்ன சேனல் என்ன சேனல் என்ன சேனல் எதுக்கான சேனல்? இது ரிவ்யூக்கான சேனல். இப்போ ரீசெண்டாக வந்த நம்ம தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா யூத் எல்ஐகே இந்த ரெண்டு படத்தோட ஸ்மால் ரிவ்யூ. ஓகே, கவலைப்படாதீங்க, போரில் அடிக்க மாட்டேன். இதாண்டா ரிவ்யூன்ற அளவுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு யூத்தோட ரிவ்யூ போயிட்டு வந்துடலாம். பலூனு, சலூனு, வாட்டர்மெலன் நோ அந்த வாட்டர்மெலன் இல்லை. பாட்டு எழுத சொன்னால் சரி, ஓகே ஓகே ஓகே. வேறு எப்படி படத்தை சொல்கிற அளவுக்குலாம் இல்லைங்க. ஆகும் நானுங்க. ஃபஸ்ட் டே நான் ஒத்துக்க, நான் வந்து நைட் ஷோ தான் போனேன். ஃபஸ்ட் டேல நைட் ஷோ போனேன். அதுவும் எப்படின்னா, அவன் ஆன்றான், இவன் ஹாஹான்றான், ஊஹூன்றான், உள்ள சிம்பு இறக்கிருக்காங்க, உள்ள தனுஷ் இறக்கிருக்காங்க, அப்படி இப்படி 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 என்னத்த சொல்கிறது. இவனுங்க பாட்டுங்க ஏதாவது ஒன்று போட்டு போயிடுறானுங்க. நம்மளும் டிக்கெட்டு போய் வாங்கி போய் படத்தை பார்த்து, அதுவும் 180 rupees நீங்கள் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறது, ஆசையில் போனேன். அதில் எனக்கு ஒரு சீன் வந்து நம்ம ஆளுங்க இப்போ இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் அப்படி ட்ரெண்டிங்கில் இருக்கவங்கள போட்டு இறக்கிருக்கானுங்க அந்த 4 பேரை. ஆனால் இவனுங்க அதை வச்சு வேஸ்ட் பண்ணியிருக்கானுங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் எப்படியான ஆளுங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்க. சரி, அந்த 4 பேரை நம்ம ஆளு குண்டா இருக்கிற அமுல் பேபி அரிசி தூக்கி போட்டுறாரு. ஓகே, அது அக்செப்டட். நானும் நினச்சேன் சரி அப்படி இப்படின்ட்டு. ஆனால் லாஸ்ட் சீனில் இவர் வந்து ஒரு 3 பசங்கிட்ட, அதுவும் இவங்க பசங்கிட்ட, அதாவது எப்படின்னா இவன் கிளாஸ்மேட்டு அந்த மாதிரி இருக்க பசங்கிட்ட அடி வாங்கிட்டான். 3 பேர் அடிச்சு பொண்ணு. ஆனால் இதில் 4 பேர் காலேஜ் பசங்க, நல்லா பெருசாக ஹைட்டாக இருக்கானு, குண்டை 4 பேர் அடிச்சிருக்கான். அந்த 3 பேர் அடிக்கிறதுக்கு என்னத்தை சொல்கிறது. இவன் பாட்டுக்கு ஒரு படத்தை எடுத்துகிட்டு போயிடுறானுங்க. அதுவும் கோடி கணக்கெலாம் நிற்கிது. நம்ம ரிவ்யூ பார்க்குறவங்களுக்கு தரமான எபிசோடு தான். எபிசோடா ஏன்னா மாற்றி மாற்றி வச்சுரு. ஓகே, அவனை விடுங்க. அவன் மஞ்சள் பொருள்னு சூப்பர் சொல்லுன்னு எதோ. ஓகே, இப்போ நம்ம எல்ஐக்கு 100 கோடி அடிச்சவர்கிட்ட வருவோம். அவர் என்ன சொல்கிறது, ஆயிலோ என்னடா புதுசாக கண்டுபிடிக்கிறீங்க, உங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று கண்டுபிடிங்கடா. அதாவது ஹலோன்றத ஹாய்லோ ஹாய்லோ போங்க. நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் 100 கோடி அடிச்சிடணும்னு பார்த்தேங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அடிக்கலாம் இல்லை, மினிமம் ஓகே 70 கோடி. இன்றைக்கான டைமிங்கில் நான் காலையில் தான் பார்த்தேன், 70 கோடி காமிச்சது. ஓகே தான். நான் எஸ்ஜே சூர்யாவை போட்டு முன்னேறில் என்ன சொன்னேன்னா, எஸ்ஜே சூர்யாவுக்கு நான் அடுத்தது வரேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாட்டுக்கோசம் தான் அந்த படத்தையே எடுத்திருக்காங்க. என்ன பாட்டுன்னு கெஸ் பண்ணியிருக்கீங்க? பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் காப்பி ரைட் கொடுத்துருவானுங்க. மோசமான பசங்க சார் இவங்க. அதாவது இந்த பாட்டுக்கோசம் தான் இந்த படத்தை எழுதியிருக்கானுங்க, அவ்வளோதான். படத்தில் ஒன்றும் இல்லை, பாட்டு மட்டும்தான் இருக்கு. மற்றபடி பார்க்குறதும் விஷயம். எனக்கு எதுவும் சிங்கால. லாஸ்ட்டில் இவர் அந்த இடத்துக்கு போயிட்டு அடவடி கடவடி படவடி தடவடி அம்மா
70 கோடி, அதுவே அதிகம்தான். சரி ஓகே, முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை. அதாவது நம்ம இதில் இன்னும் தமிழ் படத்தில் சூப்பராக 2 படம் இன்னும் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்கு. கரா, கருப்பு 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 பார்ப்போம். பார்த்துட்டு வந்து கண்டிப்பாக ரிவ்யூக்கு வருவேன், வந்தே தீருவேன். மூவி ரிவ்யூ மட்டும்தான் பண்ணுவியா? மற்றதும் பண்ணுவோம், பண்ணுறோம். மார்வலில் வர டெட்பூலை பார்த்துருக்கீங்களா? ஹா, இது ஸ்பைடி பூல். இருங்க, ஓகே, நான் தான் உங்கள் ஸ்பைடி பூல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நான் இதுக்கப்புறம் உங்களை கரா படத்தை பார்த்துட்டு வந்து மீட் பண்ணுறேன். நல்ல ரிவ்யூ, நல்லா இருக்கும் படம் நம்புகிறேன். ஓகே, பாய் பாய்.